ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ விஜிபி போயிட்டுருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அங்கே போய் மீட் பண்ணுவோம். பாய். ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மகிழ்வோம் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம விஜிபி vlog தான் பார்க்க போகிறோங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ, உள்ளே என்னென்ன கேம்லாம் இருக்குது, நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகிழ்வோம் ஃபேமிலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் மே மந்த் ஸ்டார்டிங்கில் தான் போயிருந்தோங்க. நாங்கள் போன அன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இங்கே வெளியிலே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. நாங்கள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி 9 o'clock அங்கே போயிட்டோங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 775ங்க. நிறைய கேம்ஸ் மெயின்டெனன்ஸில் இருந்ததுனால 675க்கு டிக்கெட் தந்தாங்கங்க. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் பக்கத்துலேயே ஸ்னோ கிங்டமும் அதுக்கப்புறமா மெரைன் வேர்ல்டும் இருந்துச்சுங்க. இங்கே காம்போ ஆஃபர்லாம் போட்டுருந்தாங்கங்க. மெரைன் கிங்டமும் அதுக்கப்புறம் யூனிவர்சல் கிங்டமும் சேர்த்து 1150 ரேட் போட்டுருந்தாங்கங்க. அது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஏன்னா நம்ம அதுக்கு தனித்தனியாக போனோம்னா ஒன்னோட ரேட்டே 750 அந்த மாதிரி வந்துச்சுங்க. அதுக்கு காம்போவில் 1150ன்றது நல்ல ஆஃபர் தான். அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பும் போது நல்லா பேக்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்கங்க. லஞ்சு ஸ்நாக்ஸு எதுவுமே அலௌடு கிடையாதுங்க. உள்ளே போனதும் இந்த மாதிரி சிப்பாய் பொம்மை இருந்ததுங்க. அது பக்கத்தில் நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். உள்ளே போகும்போது ஸ்டாச்சு மேன் இருந்தாருங்க. அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டோங்க. எப்படி தான் அவர் அசையாமல் அவ்வளோ நேரம் நிற்கிறாருன்னே தெரியலங்க. நிற்கிற வெயிலில் அவர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அதுலேயும் அவர் அசையாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போனதும் இந்த மாதிரி டவர் மாதிரி ஒரு சின்னதாக இருந்துச்சுங்க. அது சின்ன பசங்கள்லாம் ஏறுற ரைடாம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. ஆனால் உள்ளே ஏறினதும் ரொம்ப தலை சுற்றுதாங்க. மகிழ்பா, அப்பா பாரா. சின்ன பசங்களுக்கு இங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. எல்லா ரைடு ஏறத்துக்குமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே லைனில் நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஒரு ரைடுக்கும் 1/2 hourலேருந்து 45 minutes வரையும் ஆகுதுங்க லைனில் நின்று உள்ளே போகிறதுக்கு. எல்லா ரைடு ஏறத்துக்கும் லைனில் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த லைனில் நிற்கும் போது கூட அந்த ஷெட்டு மாதிரி எதுவுமே போடல. வெயிலே நிற்கவே முடியல. ரொம்ப அதுக்குன்னே டயர்டாகிடுச்சுங்க. இங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு பைப் கூட வச்சிடலங்க. கூட காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு எல்லா ப்ரைஸுமே டபுளாக தான் இருந்துச்சுங்க. அடிக்கிற வெயிலில் ரொம்பவே தண்ணி தாகமாக இருந்தது. அது வேற வெயிலில் நின்று ரொம்ப டயர்டாகிடுதுங்க.
ஆடி டயர்டாகி பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு போனால் சாப்பிட்ற இடத்துல ஒரே கூட்டங்க. டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு பெரிய லைனு, அந்த டோக்கனை வாங்கிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு பெரிய லைனுங்க. எப்படியோ ஒரு வழியாக லைனில் நின்று நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் கேம்ஸ்லாம் விளையாடலான்னு சொல்லிட்டு வாட்டர் கேம் இருக்க பக்கம் போயிட்டோங்க. இந்த வேவ் பூல் கிட்ட பார்த்தீங்கன்னா டிஜேலாம் வச்சு நல்லா பாட்டெல்லாம் போட்டு எங்கேஜாக வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலு, அங்கே ஸ்லைடர்லாம் இருந்துச்சுங்க. இங்கேயுமே சின்ன சின்ன ஸ்லைடர் தான் இருந்துச்சுங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லைடர் இருந்துச்சுங்க. ஆனால் அது மெயின்டெனன்ஸில் இருக்கான், அதில் அலோவ் பண்ணலங்க. இந்த ஒரே ஒரு ஸ்லைடர் மட்டும்தான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கு லைனில் நின்று ரொம்ப டைம் ஆகுதுங்க. இந்த பலூன் மாதிரி டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பலூனில் வந்து 4 பேர் தான் போகலாங்க. மொத்தமே அவங்கக்கிட்ட 2 டியூப் தான் இந்த மாதிரி இருக்குது. அது மேலே வந்ததுக்கப்புறம் தான் கீழே அனுப்புகிறாங்கங்க. அதனால் இந்த இடத்துல ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சுங்க எங்களுக்கு. இந்த குறிஞ்சி ஃபால்ஸ் இப்போ புதுசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாங்க. இந்த குறிஞ்சி ஃபால்ஸ் ரொம்பவே தண்ணி ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெயின் டான்ஸ்னு சொல்லி இந்த இடம் வச்சுருக்காங்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வரா மாதிரி தண்ணி மேலே இருந்து கொட்டிகிட்டே இருக்குங்க. அங்கே நின்று எல்லாரும் டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க. பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஏரியான்னு சொல்லி ஒன்று தனியாகவே வச்சுருந்தாங்கங்க. அதில் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இல்லாமல் நல்லா இருந்துச்சுங்க. அங்கே ஸ்லைடரு அதெல்லாம் இருந்துச்சு. சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களாம் பயப்படாமல் நல்லா விளையாடுறதுக்கு இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா தண்ணியும் ரொம்ப ஆழமாக இல்லை, கேம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க அங்கே. சில்ட்ரன்ஸ்க்குமே நிறைய கேம்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. பசங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்கங்க. வெயில் அதிகமாக இருக்குது, எங்கே போகலான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிஜிபிக்கு போயிட்டு வாங்குங்க. அங்கே இருக்க வாட்டர் ரைட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் நல்லா விளையாடிட்டு வெளியில் வந்து ஏறாத ரைட்லாம் ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது ஃபுல் டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியலங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் ஃபேமிலியாக எங்கேனாச்சும் போய் என்ஜாய் பண்ணணும், உங்கள் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இங்கே போயிட்டு வாங்கங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்வோம் ஃபேமிலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.